கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்திய நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 135ஆக உயர்ந்துள்ளது. அடுத்தடுத்து உடல்கள் மீட்கப்படுவதால் மரண ஓலம் தொடர்கிறது. தண்ணீர் பாய்ந்தோடிய சாலி ஆற்றில் உடல்கள் மிதக்கும் பரிதாப நிலையைக் கண்டு கலங்கி நிற்கிறது கேரளா. வயநாடு மாவட்டத்தில் பேரழிவை ஏற்படுத்திய நிலச்சரிவு மேப்பாடி, முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளை அடியோடு புரட்டி போட்டுள்ளது. நிலச்சரிவின் மைய பகுதியாக சந்தேகிக்கப்படும் முண்டக்கை அருகே உள்ள புஞ்சிரி வட்டத்திலோ வீடுகள், கட்டடங்கள் என எதுவும் இல்லாமல் தரையோடு தரையாக மாறியுள்ளது. ராணுவம், பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணிகளில் இறங்கினர். ராணுவ ஹெலிகாப்டர்களும் மீட்புப் பணிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவர்களுக்கு உதவியாக உள்ளூர் தன்னார்வலர்களும் உடன் சென்றனர். ஆனால் நிலச்சரிவு கோர பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை என்றே அவர்கள் கூறுகின்றனர். சுமார் 20 மணி நேரத்திற்கு பிறகு மோசமான வானிலை, இருள், வனவிலங்குகள் அச்சத்தால் மீட்புப் பணி இரவில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதுவரை மீட்கப்பட்ட உடல்களில் பெரும்பாலானவை சாலியாறு, மலப்புரம் ஆற்றுப்படுகை பகுதிகளில் இருந்தே மீட்கப்பட்டுள்ளன. மேல் பகுதியிலிருந்து உடல்கள் அடித்து வரப்பட்டு இங்கு கரை ஒதுங்கியதே இதற்கு காரணம். ஆற்றை ஒட்டிய நீலம்பூர் வனப்பகுதியில் எங்கிருந்து மீட்பு பணியை தொடங்குவது என தெரியாத அளவுக்கு உடல்கள் சிதறி கிடந்ததாக மீட்புக் குழுவினர் கூறுகின்றனர். ஏராளமான உடல்கள் சிதைந்தும் உடல் உறுப்புகள் தனித்தனியாகவும் கிடந்ததாக பேரிடரின் கோரத்தை விவரித்தனர். போக முடியல, வண்டி போக முடியல, ஒரு இடத்துல காலு பார்ட்ஸாக வருது. இப்போ நாங்கள் கடைசியில் மேலே போய் ஒரு இடத்துல மட்டும் 21 பாடி ஒரு எஸ்டேட் லைன்ஸில் அடுக்கி வச்சுட்டு வந்துருக்குறோம். 21 பாடி இருக்காங்க, கொண்டு வர முடியல. எடுக்க ஒரே கூலியில் 7 போடி, அதுக்கு அங்கிட்டு 8 போடி, அங்கிட்டு 6 போடி, அப்படி போடி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எடுத்தால் ஒரு வாரத்துக்கு எடுத்தால் வந்துகிட்டே தான் இருக்கும் நினைக்கிறேன். வனப்பகுதியில் இன்னும் ஏராளமான உடல்கள் மீட்க முடியாமலும் ஆற்றில் மிதப்பதாலும் உயிரிழப்பு கணிசமாக உயரும் எனவும் அச்சம் நிலவுகிறது. உடல்களை தேடவும் கொண்டுவரவும் போதிய உபகரணங்கள் இல்லை என்று கூறும் தன்னார்வலர்கள் சாக்குகள், அணிந்திருந்த ஆடைகளில் டோலி கட்டி உடல்களை கரைக்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கின்றனர். அதிகனமழை, நிலச்சரிவால் சூரல்மலை, முண்டக்கையை சுற்றி 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்சார சேவை முடங்கியது. இன்றும் கனமழை எச்சரிக்கை உள்ளதால் வயநாடு, பாலக்காடு, திரிசூர், எர்ணாகுளம், இடுக்கி உள்பட 12 மாவட்டங்களில் உள்ள அனைத்துவித கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மழை தாக்கமாக புதுச்சேரியின் மாஹேவிலும் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.